Praise the Lord. எபிரேயர் 13:6 சொல்லுகிறது, அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அருமையான தெய்வ ஜனமே, இந்த தைரியம் என்பது மிகவும் முக்கியமான காரியம். பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி. இந்த நாட்களில் அநேக காரியங்களை குறித்து பயந்து ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். சும்மா நிழலை பார்த்து பேயின்னு பார்த்து பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கவங்க உண்டு. ஐயோ படுத்தா தூக்கம் வரல, பயமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க உண்டு. தைரியம் இல்லாத தன்மை, எதையும் எதிர்த்து நிற்க, தட்டி கேட்க அந்த தைரியம் வர வேண்டும். அந்த தைரியம் எதனால் வரும்? கர்த்தருக்குள் நாம் வைக்கிற விசுவாசத்தினாலே அந்த தைரியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தில் பார்க்குறோம், நாம் தைரியம் கொண்டு என்ன சொல்லுவோமா? கர்த்தர் எனக்கு சகாயர். சகாயம் செய்கிற தேவனே என் கூட இருக்கும் பொழுது நான் எப்படி பயப்பட முடியும்? பயப்பட முடியாது. ஸோ அவர் செய்யும் காரியம் மிகவும் அற்புதமானதாக இருக்கும், அதிசயமானதாக இருக்கும். அவர் சொல்கிறாரு, அப்போ அவர் சகாயராக இருக்கும்போது எனக்கு மிகுந்த ஒரு தைரியம் கடந்து வரும், நான் பயப்படேன். நீங்கள் இந்த தாவீதை பார்த்தீங்கன்னா, அவன் சிறுவனாக இருந்தான், பெரிய கோலியாத் வந்து நின்னான் பாருங்க. அப்படி ஒரு பயத்தோட எல்லாரும் பெரியவங்களாம் பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சின்ன தாவீது எதற்கும் பயப்படாதபடி ஒரே கூழாங்கல்லில் அவனை சாய்த்து போட்டான். அது யாருடைய தைரியம்? தேவன் தந்த தைரியம். இன்றைக்கும் உனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள், உனக்கு முன்பாக இருக்கும் சத்துருவின் போராட்டங்கள், நீ கடந்து போகிற பண பிரச்சனைகள், நெருக்கங்கள், புழுக்கங்கள், அசுத்தமான வாழ்க்கை, எதுவாக இருக்கட்டும், என்னால் இதை மாற்றிக்க முடியாது, இதனால் நான் பயந்து கொண்டிருக்கிறேன். The Lord wants to give you a good news today. அவர் நமக்கு சகாயராய் இருக்கும் பொழுது நீ பயப்படாதபடி, நீ அதை எதிர்த்து நிற்கும் பொழுது சத்ரு உன்னை விட்டு கடந்து போய் விடுவான். இன்றைக்கு ஒரு பூரண விடுதலையை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. உன் வேலைக்கு பங்கம் வராது, உன் ப்ரொமோஷனை தடை பண்ண முடியாது, உன் சேலரி ஹைக்கை தடை பண்ண முடியாது, உன் வேலைக்கு சீட்டு கிழிக்க முடியாது. எல்லாத்தையும் he is taking it under his control. So rejoice today with this word. May God bless you. Amen.